பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அன்பான நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஒரு விசேஷித்த நாட்களிலே நாங்கள் யாவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த கடைசி கால எழுப்புதலை உலகம் எங்கும் இருக்கிற அனைத்து திருச்சபைகளிலும் அவர் ஊற்ற ஆரம்பித்திருக்கிறார். இங்கே மட்டக்களப்பிலே அமைந்துள்ள சீயோன் தேவாலயத்தின் ஒவ்வொரு ஆராதனை வேளைகளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அசைபாடுதலை விசேஷமான முறையிலே நாங்கள் அனுபவித்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கிராமங்களுக்குள்ளே சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறதை நாங்கள் கண்களினால் கண்டோம். 2009ஆம் ஆண்டை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். 2010ஆம் ஆண்டிலே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை நாங்கள் தயார்படுத்துகிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த பாடல்களை நீ கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே உனக்குள்ளே பரலோக அக்கினியை கொழுந்து விட்டு எரிய பண்ணுவார். சில வேளைகளிலே உன்னுடைய உள்ளம் குதூகலிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், வேலை செய்கிற இடத்திலே நீ எதிர்நோக்கிற வேதனைகள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்காக முறியடித்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். உன் சமாதானத்தை உன் வீடுகளிலும் உன் குடும்பத்திலும் நிறைவாய் அவர் ஊற்றுவார். ஒரு விசை நாங்கள் கர்த்தருடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க போகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக எங்களை முன்குறித்து ஏற்ற காலங்களிலே எங்களை இந்த உலகத்திலே பிறப்பித்து பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களை பராமரித்து போஷித்து உடுத்துவித்து நடத்தி வருகிற எங்கள் அருமையான இயேசுவே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்து வந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துகிறோம். எங்களை அழைத்தவரின் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். கடைசி நாள் பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய வல்லவராய் இருக்கிறதினால் உமக்கு நன்றி. நீ சொன்னீர் ஆண்டவரே, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்றீரே. மெய்யாகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை கைவிடுவதில்லை, எங்களை விட்டு நீர் விலகி போவதில்லை தகப்பனே. இப்பொழுதும் கூட இந்த பாடல்களை உம்முடைய பிள்ளைகள் சேர்ந்து படிக்கிற போது, இந்த பாடல்களை கேட்கிற நேரத்தில் உம்முடைய வார்த்தையின் வல்லமையானது அவர்களுக்குள்ளே கடந்து செல்லுவதாக என்று செபிக்கிறோம். வியாதியிலே பிடிப்பட்டு இருக்கிறவர்கள், வியாதியிலே வேதனைப்படுகிறவர்கள், உம்முடைய நாமத்திலே அவர்கள் விடுதலை பெறுவார்களாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எவர்கள் மனம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களுடைய சோர்விலே இருந்து அவர்களை விடுதலையாக்கி உற்சாகத்தின் ஆவியினாலே அவர்களை நிரப்புவீராக என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, எவர்கள் உம்முடைய தரிசனத்தை இழந்து ஏனோ தானோ என்று வாழ்கிறார்களோ, இயேசுவே, இப்பொழுது உம்முடைய அக்கினி ஆனது அவர்களை தொடுவதாக, உம்முடைய அக்கினி அவருடைய உள்ளங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவராய் இருக்கிறீரே, இப்பொழுது அந்த அற்புதத்தை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்று அவர்களுடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கை எல்லாம் சாம்பலாய் மாறி இருக்கிறதோ அந்த சாம்பலை சிங்கரமாய் மாற்றுவீராக ராஜா. அழுகையின் பள்ளத்தாக்களை ஊடுருவி செல்லுகிறவர்கள் ஆண்டவரே அதிலே தாண்டி செல்ல கிருபை செய்வீராக. வாழ்க்கையின் எல்லையை சந்தோஷத்தால் நிரப்புவீராக. எவர்கள் தொழில் இல்லாமல் அங்கலாய்க்கிறார்களோ, இயேசுவே, ஒரு புதிய வாசலை திறந்து அவர்களுக்கு நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். வியாதியின் படுக்கையில இருக்கிறவர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எழுந்திருப்பார்களாக. பிசாசின் தொல்லையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுவார்களாக. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்முடைய நாமத்தில் உம்முடைய ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.